அத்தியாயம் 44. பிரியாவின் அதிர்ச்சி விக்ராந்தை என்னமோ செய்தது. சாரி, உங்களை ஸ்டார்ட்டல் செய்யணும்னு நினைக்கலை. நான் சாஃப்டா பேசியிருந்திருக்கணும். நீங்க கல்யாணம் வேண்டாம் வேண்டாம்னு சொல்லவும் யோசிக்காம பேசிட்டேன். சாரி. விக்ராந்தின் மன்னிப்பை விட அவன் அதை மென்மையாக சொன்ன விதம் பிரியாவின் கவனத்தை கவர்ந்தது. அவளுக்கு இதுவரை பரிச்சயமே இல்லாத விதத்தில் புதியதொரு இதம் அவளுக்குள் பரவியது. ஆனால் அவன் எதை தெரியும் என சொல்கிறான் என்பதன் நினைவில் அவளுக்குள் கலவரமும் பெருகியது. அவனின் மன்னிப்பை கவனிக்காதவள் போல, எல்லாம் தெரியும்னா என்ன அர்த்தம் என்றாள். பிரியாவை தீர்க்கமாக ஒரு பார்வை பார்த்த விக்ராந்த், எல்லாம் தெரியும்னு அர்த்தம் என்றான் மெதுவாக. பிரியாவின் முகம் கருத்தது. தலையை குனிந்து கொண்டு மடியிலிருந்த ஹாண்ட்பேகின் கைப்பிடியை திருகியவள், யார் சொன்னது என மெல்லிய குரலில் கேட்டாள். பெரியம்மா. ஓ, அப்போவே நீங்க இந்த கல்யாண பேச்சை நிறுத்தி இருக்கலாமே. ஏன் ஏன்னா ஏன் நிறுத்தணும் என்ன என எதுவோ சொல்லத் தொடங்கிய பிரியா மனதை மாற்றிக்கொண்டவளாக, ப்ளீஸ் புரிஞ்சுக்கோங்க, இதெல்லாம் சரியா வராது என்றாள். அவள் சொன்ன வார்த்தைகளில் தோய்ந்திருந்த வருத்தத்தை புரிந்து கொண்டவனாக அவளை ஆழமாக பார்த்த விக்ராந்த், என்ன சரியா வராதுன்னு நினைக்கிற நீ என்றான். அதுவரை பேச்சில் இருந்த போலி மரியாதை பன்மையை அவன் விட்டதோ அல்லது அவனின் கேள்வியில் இருந்த அழுத்தமோ பிரியாவை நிமிர்ந்து பார்க்க வைத்தது. எதுவுமே சரியா வராது. நீங்க சொல்ற மாதிரியான வாழ்க்கை எல்லாம் எனக்கு செட் ஆகாது. அதும் உங்க ஃபேமிலி மாதிரி ஒரு ஸ்வீட் ஃபேமிலில நான். ஹோஹும். வேண்டாம். ஏன் உங்களுக்கு தான் எல்லாம் தெரியும்னு சொல்றீங்களே, அப்புறமும் ஏன் என்னை இப்படி ஏன்னு கேட்டு என்னை கொடுமைப்படுத்துறீங்க. எனக்கு இது எதுவும் பிடிக்கலை, அவ்வளவுதான். பிரியாவின் குரலில் இருந்த கோபமும் விரக்தியும் அவனை தாக்க சிறிது நேரம் அமைதியாக இருந்தான் விக்ராந்த். அவளின் மனநிலை புரிந்ததால் இந்த பேச்சை தொடராமல் விட்டு விடலாமா என்ற எண்ணம் கூட அவனுக்குள் எழுந்தது. அவளாக கல்யாணம் எக்ஸட்ரா பற்றி எல்லாம் யோசித்து முடிவெடுக்க சொல்லி விடலாமா என யோசித்தவன். இறுதியாக ஒரே ஒரு தடவை அவளிடம் மனம் விட்டு பேசிவிடுவது என முடிவு செய்தான். இதை நாம பேசி ஆகணும் பிரியா. இந்த ஒரே ஒரு தடவையாவது பேசியே ஆகணும் என்றான் மிருதுவான ஆனால் திடமான குரலில். அந்த குரல் பிரியாவை அமைதிப்படுத்துவதற்கு பதில் கோபப்படுத்தியது. என்ன பேசணும்? பேசி என்ன ஆகப் போகுது? இன்னைக்கு அது இதுன்னு பரிதாபப்பட்டு வசனம் பேசுற நீங்க, நாளைக்கு முன்னாடி நடந்ததை வச்சு குத்தி காட்ட மாட்டீங்களா? ஒரு வார்த்தை கூட அதை பத்தி பேச மாட்டீங்களா? தப்பா சொல்ல மாட்டீங்களா? எனக்கு இதெல்லாம் வேண்டாம். விக்ராந்த் உடனே பதில் சொல்லாமல் அமைதியாக இருந்தான். அவனின் அமைதியை எப்படி எடுத்துக்கொள்வது என்று புரியாமல், என்ன அமைதியா இருக்கீங்க? நான் சொன்னது சரிதானே? இப்போவே இதையெல்லாம் நிறுத்திடலாம். இந்த கல்யாணத்தினால பிரச்சனை மட்டும்தான் வரும் என்றாள் பிரியா. கல்யாணம் பண்ணிக்காம இருந்தா பிரச்சனையே வராதா பிரியா? பச். நான் என்ன சொல்ல வரேன்னு உங்களுக்கு புரியலைன்னு சொல்லாதீங்க. புரியுது, புரியாம எல்லாம் இல்லை பிரியா. லைஃப்ல எல்லா விதமான ரிலேஷன்ஷிப்லயும் ட்ரஸ்ட் வேணும். அதுவும் ஹஸ்பண்ட் வைஃப் நடுவே ரொம்ப அதிகமான ட்ரஸ்ட் வேணும். எனக்கு உன் மேல பரிதாபம் எல்லாம் கிடையாது. உன் கடந்த வாழ்க்கை பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடியே எனக்கு உன்னை பிடிச்சிருந்தது, ரொம்ப பிடிச்சிருந்தது. என் வருங்கால மனைவி எப்படி இருக்கணும்னு நான் நினைச்சேனோ அந்த மாதிரி என் கண்ணுல பட்ட ஒரே ஒருத்தி நீதான். என் கனவு. அவனை தொடர்ந்து பேச அனுமதிக்காமல், பச். இதெல்லாம் இப்போ பேச வேண்டிய அவசியம் இல்லை. உங்க வருங்கால மனைவி மாதிரின்னு நீங்க நினைக்கிற மாதிரி எனக்கும் ஏதாவது மனசுல தோணணும் தானே. இந்த கல்யாண பேச்சை நிறுத்திடுங்க, அதான் சரி என படபடத்தாள் பிரியா. அவள் சொன்ன, நீங்க நினைக்கிற மாதிரி எனக்கும் ஏதாவது தோணணும் தானே பகுதி விக்ராந்தை யோசிக்க வைத்தது. ஆனாலும் இப்போதைய பேச்சுக்கு இடையூறு வந்து விடக்கூடாது என்று அதை பின்னே தள்ளிவிட்டு, நான் தான் சொன்னேனே பிரியா, ஒரு தடவை எல்லாத்தையும் ஃப்ரான்கா மனசு விட்டு பேசிடுவோம். நாம 2 பேருமே குழந்தைங்க கிடையாது, அடல்ட்ஸ். நம்ம எதிர்கால வாழ்க்கையை நாமளே பேசி முடிவு செய்யலாம் என்றான். பேச என்ன இருக்கு? எனக்கு ஆம்பளைங்கனாலே பிடிக்கலை. உங்க இனத்தை நினைச்சாலே அருவெறுப்பா இருக்கு. என்னையும் அப்படியா நினைக்கிற? பல்லை கடித்துக் கொண்டிருந்த பிரியா, விக்ராந்த் அந்த கேள்வியை கேட்ட விதத்தில் அவளையும் அறியாமல் அவனை பார்த்தாள். அவளின் பார்வையின் முழு பொருள் புரியாத போதும் அவனை அவள் அந்த அருவெறுப்பு கேட்டகரியில் வைக்கவில்லை என்பது புரிந்ததால் விக்ராந்தின் முகம் மலர்ந்தது. உன் மனசுல இருக்க வலி, கோபம் எல்லாத்தையும் என்னால புரிஞ்சிக்கத்தான் முடியும். அதை குறைக்க என்னால முடிஞ்ச அளவு முயற்சி மட்டும் தான் செய்ய முடியும். ஆனால் அந்த வலியை தாண்டி வரது உன் கிட்டதான் இருக்கு. நீ கொஞ்சம் முன்னாடி கேட்ட கேள்விக்கு, நான் அப்படி எல்லாம் எப்போவுமே எதுவுமே சொல்ல மாட்டேன், பேசவே மாட்டேன்னு ஈஸியா சத்தியம் செய்து தரலாம். ஆனால் அது தேவையா? தன்னிரக்கமும் சுய பச்சாதாபமும் தான் யாருக்கும் முதல் எதிரி. அதை நம்ம பக்கத்துல கூட வரவிடக்கூடாது. நான் இல்லை, இந்த உலகமே உன்னை என்ன சொன்னாலும் கூட ஹர்ட் ஆறதும் ஆகாததும் உன் கையில தான் இருக்கு. உன் வாழ்க்கையை நீ தான் வாழ்ந்தாகணும். நமக்காக மத்தவங்க வாழ முடியாது.
அதே போல அடுத்தவங்க சொல்றது என்னை காயப்படுத்திரும்னு சொல்றது ஸ்டூபிடிட்டி. பிரியா விக்ராந்தை அடிபட்ட பார்வை பார்த்தாள். அவன் சொன்ன ஸ்டூபிட்கான பார்வை அது என்று புரிந்தும் அவன் அமைதியாக இருந்தான். அவன் விருப்பப்பட்டு அதை சொல்லவில்லை. பிரியாவை ஸ்டூபிட் என நினைத்தால் அவன்தான் முட்டாள். ஆனால் விக்ராந்த் இது எதையும் வாய் திறந்து சொல்லவில்லை. பிரியா கோபப்பட்டால் படட்டும், தன் உணர்வுகளை அவள் கொஞ்சம் கொஞ்சமாகவாவது வெளிப்படுத்துவது தான் சரி என யோசித்து அமைதியாகவே இருந்தான். அவனை ஆச்சரியப்படுத்துவது போல அவனின் பேச்சிற்காக கோபத்தை தொடராமல், இதெல்லாம் பேச நல்லா இருக்கும், வாழ்க்கைக்கு சரிப்பட்டு வராதுங்க என சொல்லி தன் பாயிண்டிலேயே குறியாக இருந்தாள் பிரியா. இல்ல பிரியா, உனக்கு நடந்த அந்த வையலண்ட் இன்சிடென்ட் ஒரு விபத்து. அவ்வளவு தான். உனக்கு வேணும்னா சொல்லு, டாக்டரை போய் பார்க்கலாம், கவுன்சிலிங் போகலாம். ஆனால் தனியா தான் இருப்பேன், கல்யாணமே செய்துக்க மாட்டேன்னு சொல்றது உனக்கு நீயே இன்னும் அதிகமா கொடுத்துக்கிற பனிஷ்மெண்டா தான் எனக்கு தெரியுது. நீ இப்படி கல்யாணம் செய்துக்க மாட்டேன்னு சொல்லும்போது எனக்குள்ளே வேற மாதிரி குற்ற உணர்ச்சி வருது தெரியுமா? பிரியா புரியாமல் கேள்வியுடன் விக்கிராந்தை மீண்டும் பார்த்தாள். புரிந்து கொண்டவனாக விக்கிராந்தே விளக்கம் கொடுத்தான். நான் கல்யாணத்துக்காக எத்தனையோ பொண்ணுங்களை பார்த்தேன். ஆர்த்தியை பார்த்தப்போ வாயில கொசு போனா கூட தெரியாத மாதிரி வாயை பிளந்து பார்த்தேன். அவளைதான் கல்யாணம் செய்துக்கணும்னு நினைச்சேன், ஆசையும் பட்டேன். சரி வரலை, அவ வழியை பார்த்துட்டு போயிட்டா. ஆனால் தெரிஞ்சே மனசுல இன்னொருத்தி மேல ஆசைப்பட்டு கரை படிஞ்ச நானே எந்தவிதமான கில்டினஸும் இல்லாமல் ஈசியா இன்னொரு கல்யாணத்தை பத்தி யோசிக்கும் போது தெரியாம கூட மனசறிஞ்சு எந்த தப்பும் செய்யாத நீ கல்யாணமே வேண்டாம்னு எதுக்கு நினைக்கிற? உன் முன்னாடி நான் தான் இன்ஃபீரியரா இருக்கேன். என்னை வேண்டாம்னு சொல்ற தகுதி உனக்கு இருக்கு. உனக்கு என்னை பிடிக்கலைனா தைரியமா சொல்லு. ஆனால் கல்யாணமே செஞ்சுக்க மாட்டேன்னு எல்லாம் சொல்லாதே. யூ டிசர்வ் அ ஹாப்பி லைஃப். எனக்கு உன்னை ரொம்ப பிடிச்சிருக்கு பிரியா. உன் மேல அன்பும் இருக்கு, மரியாதையும் இருக்கு. நாம கல்யாணம் செய்துக்கிட்டா நம்ம 2 பேருமே சந்தோஷமா இருக்கலாம்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு. ஆனால் நான் சொன்னது மாதிரி இங்கே முடிவு எடுக்கிற பிரிவிலேஜ் உனக்கு தான் இருக்கு. நீ விரும்பினா மட்டும்தான் இந்த கல்யாணம் நடக்கும். என்னை பத்தி உனக்கு இன்னும் ஏதாவது தெரியணும்னா கேளு, நான் சொல்ல ரெடியா இருக்கேன். பிரியா என்ன பதில் சொல்வது என்று புரியாமல் குழம்பி போய் அமைதியாக அமர்ந்திருந்தாள்.